ஐஃபோன்ல இருந்து 17E பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகப்போது. அதோட ரிலீஸ் டேட் என்ன மாரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரப்போது அப்படின்றது 16ஏ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு. இதுல 17E வேற. இதுல என்னென்னலாம் ஒரு கட்டுக்கதை கட்டியிருக்காங்கன்றத சொல்லிடுறேன். பிப்ரவரி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் டேட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டைனாமிக் ஐஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க போது. ஸோ ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது நியூ டிசைன் மாரியே இருக்க போது. 16 மாரியும் 17 மாரியும். அப்புறம் A19 பயோனிக் சிப் லேட்டஸ்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உள்ள குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸேவ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 25 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணப்போ தான். பின்னாடி அந்த மேக்னெட் அட்டாச் பண்ணி சார்ஜ் பண்ணோம்ல, அது வந்து 25 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணப்போ தான். C1X மோடம் செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. N1 வயர்லெஸ் நெட்வொர்க் சிப்பும் பார்த்தீங்கன்னா இதோடய வரப்போகுது. ஸ்டில் சிங்கிள் கேமரா, பின்னாடி ஒரே ஒரு கேமரா தான் இருக்க போகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது லேட்டஸ்ட்டு ப்ராசர் கொடுக்குறியான், டிசைனில் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பார்க்கும்போது ஐஸ்லேண்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறியான், மோடம் சிப்பு எல்லாமே லேட்டஸ்ட்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 50,000 மேலே. ஆனாலும் ஒரே ஒரு கேமரா. இது எதுக்கு லான்ச் பண்ணணும்? இதை வாங்குறதுக்கு அவன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஐஃபோன் 16ஓ இல்லை 15 ப்ளஸ்ஸோ வாங்கிட்டு போயிடுவேன்ல. இதை வந்து ஒரு பேசும் பொருள் ஆக்குறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லான்ச் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அப்பப்போ இந்த க்ளீனிங் கிளாத், இப்போ ஒரு இந்த பை உள்ளன் உள்ள பின்ன பையை தூக்கி 10,000 லான்ச் பண்ணானே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 17E பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.